மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை பன்மடங்காக உயர்கின்ற ஒரு நல்ல நேரமாக மேஷ ராசிக்கு விளங்குகின்றது. உலக அளவிலே பொருளாதாரம் சரிந்துள்ளது. பங்குச்சந்தையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. இப்பொழுது மேஷராசிக்கு பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களே என்று சிலர் யோசிக்கலாம். கண்டிப்பாக இந்த நாளிலே பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று அற்புதமாக திகழ்கின்ற ஒரு நல்ல நாள். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி திக்பலம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும், சிறுவர் சிறுமிகளாக இருந்தாலும், இந்ராசியிலே பிறந்த அனைவருக்கும் இந்நாளிலே அனைத்து நன்மைகளும் நடைபெறும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எப்பொழுதோ வரவேண்டிய ஒரு தொகை இப்பொழுது வந்து சேரும். மிதுன ராசிக்கு இது மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது, கேதுவுடன் இணைந்திருக்கிறது என்றாலும் ராசி அதிபதி வலுவாக 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. பதவி உயர்வு ஒரு சிலருக்கு தேடி வரும். அதற்காக நீங்கள் நாடி செல்லாவிட்டாலும், அதை விரும்பி தேடி செல்லாவிட்டாலும் உங்களை இருக்கும் இடம் தேடி பதவி உயர்வுகள் வரும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். 5ஆம் இடமாகிய பதவிஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனை குரு பார்க்கிறது. 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது. பதவியின் பூர்வ புண்ணியானால் லிக்கதே ஜென்ம பத்திரிகா என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அந்த பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் இப்பொழுது பதவிகள் கிடைக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டிய ஒரு அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவும் ஒரு சிலருக்கு அவசியம் ஏற்படும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் வலுவான நிலையிலே இருக்கின்ற ஒரு காலம் என்பதால் இப்பொழுது நீங்கள் வீடு வாங்கும் முயற்சியிலே இறங்கினால் அது வெற்றிகரமாக நடக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன், 9ஆம் இடத்து குரு, 11ஆம் இடத்து செவ்வாய், ராசியில் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்தவர்களால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். நன்மைகள் அதிகமாக நடைபெறும் நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே இருந்து கொண்டு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலும் குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே சுகர், பிபி போன்ற கம்ப்ளைண்ட் இருப்பவர்களெல்லாம் இப்பொழுது உடல் நலத்தை பேணி காப்பதோடு ஆகார விஷயத்திலே கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். துலா ராசிக்கு இந்நாளிலே சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தாலே அன்றைய நாளிலே மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதிலும் இப்பொழுது துலா ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. அதிக அளவிலே தடுமாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். பொதுவாக கேதுவும் சந்திரனும் இணைந்திருக்கும் நேரத்திலே பிறந்தவர்களெல்லாம் தவறான முடிவு எடுப்பவர்களாக இருப்பார்கள். 8ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். ஓரிரு நாட்களுக்கு எல்லாவற்றையும் ஆறப்போட்டு விடுங்கள். அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வந்தால் போதுமானது.
விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகப்பெரியதொரு யோகத்தை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்திலே புதன், லாபாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் விதத்திலே சில கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனினும் 7ஆம் இடத்திலே இந்த சந்திரன் கேது சேர்க்கை என்பது இருப்பதால் எதிர்பாளர்களிடம் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருமண விஷயத்திலே முடிவெடுப்பதற்கு உகந்த ஒரு நாள் அல்ல. மற்ற விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கலாம், மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பேசலாம். திருமணத்தை பற்றி பேசுவதற்கு உகந்த நாள் அல்ல என்பது மட்டும் விருச்சிகத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. வேண்டுமென்றே உங்களுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக யாரேனும் அவதூறு வழக்கு தொடுத்தாலோ அல்லது உங்கள் மீது பழி சுமத்தினாலோ அல்லது உங்களை வம்புக்கு இழுத்தாலோ கடைசியில் அது உங்களுக்கு பொருளாதார லாபத்தை கொடுத்து விட்டு போய்விடும். என்ன நோக்கத்துடன் உங்களை வம்புக்கு இழுத்தார்களோ அந்த நோக்கம் அவர்களுக்கு நிறைவேறாது. மாறாக உங்களுக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும். அப்படி ஒரு விபரீத ராஜயோகம் அமைகின்ற வகையிலே கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்நாளிலே உங்களுக்கு எதிரிகள் சிலர் நண்பர்களாவார்கள் அல்லது எதிரிகளால் நன்மைகள் விளையும். மாற்று கருத்து கொண்டவர்களால் பாராட்டப்படுவீர்கள். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். நிதித்துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். வங்கி பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் அதிக நன்மை அடைவார்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் தொழில் தொடர்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எனினும் வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் சற்று கடுமையாக இருக்கும். எதிர்பாராத விதமாக சில திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படுவதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பு கரையலாம். எனினும் சில செலவுகளை தவிர்க்க முடியாது, செய்துதான் ஆக வேண்டும் என்பதால் நீங்கள் அதை செய்வீர்கள். மற்றபடி உங்களுடைய தொழில் சுமாராக நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாம் வரிசையாக அணிவகுத்து நிற்கின்றன. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒரு நேரம். இந்த டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சனிப்பெயர்ச்சியிலே மீனராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பமாகிறது. டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்து சனி. பொதுவாக சனி 2.5 வருடம்தான் ஒரு ராசியிலே இருக்கும். ஆனால் இந்த வருடம் 3 வருடத்திற்கு மேல் இருக்கிறது இந்த முறை. ஆகவே அந்த அஷ்டமத்து சனி டிசம்பரிலே ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுடைய முக்கியமான பணிகள் எல்லாம் நடந்து முடிந்துவிடும். திருமணம் செய்வது, உத்தியோகத்திலே செட்டில் ஆவது, வீடு வாங்குவது, பதவி உயர்வு பெறுவது போன்ற வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய சில முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்துவிடும். ஆகவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் துரிதப்படுத்துங்கள். விநாயகரை வழிபடுங்கள். தடைகள் எதுவும் இன்றி விரைவாக நடைபெறும்.